இப்போ நம்மளை தைரியமான ஆள் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம நிரூபிக்கிறது உணரணும். நாம் தைரியமான ஆள் தான், மற்றவங்களோட நம்ம தைரியமான ஆள் அப்படின்னு நம்ம எப்படி உணரணும் அப்படின்னா, மற்றவங்க எதை பார்த்து பயப்படுறாங்களோ அதை நம்ம செய்யணும். அதாவது மற்றவங்க எதை பார்த்து பயப்படுவாங்க, நியாயமான விஷயம், நியாயமான ஒரு விஷயத்துக்கு மற்றவங்க அதை பார்த்து பயப்படுவாங்க. பெரும்பாலான மக்கள் எதுனா உண்ணா நோன்பு இருப்பதற்கு பயப்படுவாங்க. பட்டினி கிடக்குது, என்னால் ஒரு வேளை கூட பட்டினி கிடக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அப்போ நமக்கு மற்றவங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்ல, அப்போ அதில் ஒரு தைரியம். அப்போ நம்ம தைரியமான ஆள். என்னால் ஒரு நாள் கூட என்னால் ஒரு வேளை கூட பட்டினி கிடக்க முடியாது அப்படின்னு, அவ்வளோதான், எனக்கு தலை சுற்று வந்துடும், மயக்கம் வந்துடும், படபடப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. பட்டினி கிடக்கிறத பார்த்து பயப்படுவாங்க. அது ஒரு உண்ணா நோன்பு தானே, உணவு கட்டுப்பாடு. அது உணவு கட்டுப்பாட்டில் நம்ம வேலை தவறாமல் நல்லா சாப்பிட்றோம், ஒரு வேளை உங்களால் பட்டினி கிடக்க முடியாதா? அப்படி கிடக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நல்லது தான், உண்மையிலே நல்லது தான். நான் யாரோ சொல்கிறாங்க, என்ன நம்மளே சொல்லுவோம் ரொம்ப நல்லது நமக்கு. அப்படி இருக்கும்போது மற்றவங்க பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் அது, ஆனால் நல்ல விஷயம். இது பாருங்கள், நல்ல விஷயம், ஆனால் மற்றவங்க அதை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ அதை நம்ம செய்கிறது மூலமாக நம்மளை ஒரு தைரியமான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம உணர முடியும். மற்றவங்க அப்போ எப்படிப்பா நீ ஒருவேளை எப்படிப்பா பட்டினி கிடக்கிற, 24 மணி நேரமும் எதுவும் சாப்பிட்லையா, ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட்லையா, ஆச்சரியப்படுவாங்க. அப்படி நம்மளால் முடியாதுப்பா, எப்படி தான் அவரால் முடியுது அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்போ உங்களுக்கு அப்போ நம்ம தைரியமான ஆள் தான் போலுங்க, மற்றவங்க பயப்படுற ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மற்றவங்க பயப்படுற ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ திருடுறது திருட மாட்டாங்க எல்லோரும், திருடுறது நானும் திருட மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே திருடக்கூடாது, அது பயப்படுவாங்க. அது கெட்ட விஷயம். அப்போ அதை போய் நான் திருடி காட்டுறேன் பாருன்னு காட்டக்கூடாது. அந்த மாதிரியான தைரியம் நமக்கு தேவையில்லை. நல்ல விஷயங்கள், இப்படி மக்கள் பார்த்து பயப்படுற நல்ல விஷயங்கள், அதை போய் நாம் செஞ்சு பார்க்கணும். ஈஸியான விஷயம் இது. அப்படி பார்க்கும்போது உணவு கட்டுப்பாடில் உண்ணா நோன்பு, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது, நல்லா எப்போ பார்த்தாலும் வேலை தவறாமல் 3 வேளை சாப்பிட்ற இந்த மக்கள் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது மூலமாக உடம்புக்கு நன்மை தான் ஏற்பட போகுது. இப்போ உடல் பருமன் அப்படி இப்படின்னு நோய்கள் அப்படின்னு மக்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாம் இந்த மாதிரி ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்பதால் நமது உடம்புக்கு நன்மை தான் ஏற்படுது. அப்போது மக்கள் பார்த்து பயப்படுற ஒரு நல்ல விஷயம், அதை நாம் செய்வதன் மூலமாக நமக்கு உடலில் நன்மை கிடைக்குது, நம்ம உடம்புக்கு நன்மை கிடைக்குது. அதே நேரத்தில் நமக்கு ஒரு தைரியமான ஆள் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு மதிப்பீடு, நாம் ஒரு தைரியமான ஆள் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு மதிப்பீடு நமக்கு கிடைக்குது. ஏன்னா மற்றவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்ல, அந்த மாதிரி இது நம்மளை நாமே ஒரு சுய மதிப்பீடு, சுயமரியாதை. நம்ம ஒரு தைரியமான ஆள் தான், நம்ம எல்லார் மாதிரியும் கிடையாது. பெரும்பாலான மக்கள் கோழைகளாக இருக்காங்க, உண்ணாவிரதம் இருக்கவே அவங்களால முடியலை, பயந்தாங்கொழிகளாக இருக்காங்க. அவங்கள விட நாம் தைரியமான ஒரு ஆளாக நம்மளை காமிச்சிக்க முடியும். அது எளிதான வழியில், கஷ்டமே படாமல். ஆனால் இதில் ஒரு கஷ்டம் இருக்குது, பசியை தாங்கிக்கணும் பட்டினி கிடக்கும்போது. படிப்படியாக தான் அது சாத்தியம், எடுத்த உடனே அது சாத்தியம் கிடையாது. அதனால் படிப்படியாக தான் நீங்கள் உண்ணா நோன்பு என்கிற நிலையை அடைய முடியும். ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்கிற அந்த நிலையை அடைய முடியும். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கும்போது, வாரத்தில் ஒரு நாள் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்போது மற்றவங்களால் செய்ய முடியாத, மற்றவங்க பார்த்து பயப்படுற ஒரு நல்ல விஷயம், அதை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு தைரியமான விஷயம். அப்போது நீங்கள் ஒரு தைரியமான ஆளுன்னு மற்றவங்க எல்லாருமே உங்களையும் பார்த்து யோசிப்பாங்க. ரொம்ப தைரியமான ஆள் தான்ப்பா, என்னாலாம் ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது, எப்படிப்பா அது முடியுது, ஒரு நாள் எப்படி அந்த பசியை தாங்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அடடா, எவ்வளோ ஈஸியான விஷயம், நம்மளை எல்லோரும் தைரியமான ஆளுங்க மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு சந்தோஷம் ஏற்படும்.